ஹலோ வணக்கம். வையகம் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா தில்லை மரம். தில்லை மரம் வந்து ரசவாதத்துக்கும் பயன்படுது. நம்ம கை கால் இழுத்து வாதம் இல்லை இருதய அடைப்பு இதுக்கெல்லாம் இதில் மருந்து செஞ்சு போடலாம். குஷ்டத்துக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பால் வந்து கண்ணிலெல்லாம் படக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பிடிக்கணும். இந்த பாலை காட்டுப்பா. இது வந்து 2 மணி நேரம் பிடிச்சதுக்கு ஒரு 15 மில்லிகிராம் கொஞ்சமாக தான் பால் வரும். இதில் எருக்கஞ்செடியில் வர மாதிரி வராது. ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தால் எருக்கஞ்செடியில் 40-50 மில்லி எடுக்கலாம் பால். இது பாருங்கள், 2 மணி நேரம் எடுத்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது வேதாரண்யங்குடி கரை ரோட்டில் மெயின் ரோட்டில் தான் நிற்கிறேன். இங்கே பாருங்கள், மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த தில்லை மரம் வரிசையாக. அந்த இது வந்து காடு, இது தில்லை மர காடு தான். இது ஃபுல்லாக இது உள்ள தில்லை மரம் தான். இது வந்து பால் வந்து உடைச்சா வரும், கொஞ்சம் தான் வரும். இந்த இதை உடைப்பா, இதை விட சும்மா சொட்டு தான் வரும். இலையெல்லாம் உடைச்சா ஒரு சொட்டு தான் வரும். இலையிலெல்லாம் பிடிச்சா வந்து பிடிக்க முடியாது. நல்ல தளிர் காம்பாக பார்த்து உடைச்சோம் அப்படின்னாக்கா வரும். இந்த தம்பி இது எப்படி தம்பி இந்த நம்ம முக்கியமாக ஒரு மருந்துக்கு வேணும் அப்படின்னா மெனக்கெட்டு தான் ஆகணும். ஆனால் சித்தர்கள் வந்து ஒரு பொடி 2 படி பொடின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ நாள் மெனக்கென்னு அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் தில்லை மரம். ரசவாதத்துக்கும் வருது. இது ரசவாதத்துக்கும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால் புது வைத்தியர்களுக்கு, இது சம்மந்தமாக தெரியாதவர்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன். இதுதான் தில்லை மரம். பால் வரக்கூடிய கண்ணில் பட்டால் கண் வந்து பொட்டையாக போயிடும், புண்ணாயிடும் கண் அப்படிங்கிறத இது பண்ணிங்க. சில பேர் பயமுறுத்துவாங்க, கையில் தோல்லெல்லாம் பட்டால் புண்ணாயிடும்னு. கையிலலாம் வந்து பட்டால் புண்ணெல்லாம் ஆகாதுங்க. இந்த பாருங்கள், இந்த நான் பால் போடுறேன். சரிங்களா? கையிலலாம் பட்டால் புண்ணாகாது, கண்ணில் மட்டும்தான் போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சில பேர் பயமுறுத்துவாங்க, அதுக்காக இந்த காரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளாம் ஆசிட்டே புழங்குறோம், இது என்ன பண்ண போகுது? அதனால் சொல்கிறேன். தில்லை மரம், தில்லை விருட்சம் அப்படிங்கிறதும் இதுதான். இந்த இடத்துல நிறையா இருக்குது. இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடியக்கரை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த மரங்கள் வந்து காடு இருக்குது. உள்ள 2 பக்கமும் காடு தான், தில்லை மர காடு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பால் எடுத்துக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. வணக்கம்.